மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல மக்களுக்காக சில அறிக்கைகள் அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு, தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல 5 லட்சமா இருந்ததை 1 மடங்கு 2 மடங்குலாம் இல்ல, கிட்டத்தட்ட 4 மடங்கு 25 லட்சமா உயர்த்தி இருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, நமது பெரம்பூர் தொகுதி இருக்கு பாத்தீங்களா, சோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தொகுதி. அங்க 300 கோடியில கிட்டத்தட்ட 400 படுக்கைகள் கொண்ட ஒரு உயர்தர சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. திருநங்கைகள் இருக்காங்க பாத்தீங்களா, சோ அவங்களுக்காகவும் ஒரு அறிக்கை ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய இடங்களை இன்னும் கூடுதலா சென்னை ஸ்டான்லி அண்ட் கன்னியாகுமரி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்கள்ல முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் கீழ் சர்ஜரி, அந்த அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்ற அறிக்கையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல உங்க எல்லாருக்குமே உங்க வாயில ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, இன்னும் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கதறிக்கிட்டே இருங்க. மக்களுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்ல திட்டங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் அதனால பயன்பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கான முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். நன்றி.